மன்னார் மாவட்டத்தில் அரசியல் மற்றும் சமூக செயற்பாடுகளில் ஈடுபடும் பெண்களுக்கு எதிராக போலி முகநூல்களில் முன்னெடுக்கப்படுகின்ற அவதூறு செய்திகளுக்கு வன்மையாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்களும் ஒரு தாயோடு இருந்து வளர்ந்தவங்க, பிள்ளை பொங்கலுக்கும் பெண்கள் இருப்பாங்க, மனைவிமார் இருப்பாங்க, சகோதரங்கள் இருப்பாங்க. ஒரு நிமிஷம் நீங்க யோசிங்க, அதை போடும்போது அது உண்மை இருக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு போடுங்க. அதுக்கு நீங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, அதை நீங்க 10 பேருக்கு ஷேர் பண்றீங்க. இதால நீங்க என்ன இன்பத்தை காண போறீங்க? எத்தனை பெண்கள் தற்கொலை முயற்சிக்கு போறாங்க, எத்தனை பேர் மரணமே ஆயிருக்கிறாங்க. அவங்களோட குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பெண்ணும் குடும்பத்துல இருந்து எத்தனையோ போராட்டத்தை கடந்து வெளியில தாங்க ஒரு சேவை செய்யணும், அரசியல்ல பெண்கள் வரணும், அவங்களுக்கு சமூகத்துக்காக போராடணும் என்று வரும்போது எடுக்கிறவங்களோட ஆயுதம் பெண்களை முடக்கிறன்னு சொன்னா அவங்களோட பேரை கெடுக்கிறதும் அவங்களை இன்னொருத்தோடு இணைக்கிறது நீங்க வல்லமையா ஆரம்ப காலத்திலிருந்தே பெண்கள் இந்த அடிமைத்தனத்துக்கு இருந்திருந்து இப்பதான் கொஞ்சம் பெண்கள் வெளியில வாராங்க, விழிப்புணர்வு கொண்டு வராங்க. தங்களோட பிள்ளைகளுக்கு தாங்க என்ன செய்யறோம் என்று தங்களோட பிள்ளைகளை காட்டணும் என்று கொண்டு வர நேரத்துல நீங்க பெண்களை அப்படி ஒரேடியா முடக்கிறதுக்காக எடுக்கிற ஆயுதம் தான் இந்த பெண்களை நீங்க அவதூறா கலைக்கிறது. தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் இளங்குமரன் தலைமையில் நேற்று இடம்பெற்றுள்ளது. கூட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ராமநாதன் அர்ஜுனா, தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரான்சிஸ் சந்திரா சந்தியஜோதி, உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வு, நாவற்குழி சிங்கள வீட்டு திட்டம், பிரதேச சபை மலக்கழிவுகள் அனுமதியின்றி விவசாய நில பிரதேசங்களில் கொட்டப்படுவது தொடர்பாகவும், பொருளாதார மத்திய நிலையத்தை மீளவும் குத்தகைக்கு விடுவதும் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளன. சட்டவிரோதமா நடந்த சிங்கள குடியேற்ற திட்டங்களுக்கு நீங்க நிரந்தரமாக தொடர்ந்து இருக்கிறதுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அது தவறு. இங்க வீடு இல்லாமல் இருக்கிற இடத்துல அவன் அங்க விவசாயம் செய்யறதுக்கு மேலதிகமாக அரசாங்கத்துறை காசுல நீங்க அங்க ஒதுக்குறீங்க. இந்த வீடு இல்லாமல் இருக்கிற ஆட்களுக்கு நீங்க வீடு கட்டி அங்க வீடும் இருக்கு. அவங்க வசதியா இருக்கிறதுக்கு இங்க மேலதிகமாக அங்க ஒதுக்குறீங்க. இங்க வீடு இல்லாத ஆட்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வளமான நாட்டுக்குள் வளமான கல்வியை வழங்குவதற்கான பாரிய பொறுப்பை அரசாங்கம் என்ற வகையில் நாம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் பாடசாலைக்கு செல்வதை காணும் வகையில் புத்தக பையின் சுமையை குறைத்து அழுத்தங்களற்ற கற்றல் சூழலை உருவாக்குவது புதிய கல்வி சீரமைப்பின் ஒரு விசேட அம்சமாகும். இன்று 1ஆம் தரத்திற்கு அனுமதிக்கப்பட்ட உங்கள் பிள்ளையின் எதிர்காலத்தை வெற்றிகரமாக்கும் பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். இவ்வாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆற்றுக்கிரிய குணசேகர ஆரம்ப வித்தியாலயத்தில் நடைபெற்ற புதிய கல்வி மறுசீரமைப்பின் கீழ் 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் தேசிய விழாவில் உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ඒ නිසා 13 වසරක අධ්‍යාපනයක් අවුරුදු 13ක් ඔයගොල්ලෝ ඉස්කෝලේ ඉන්න ඕනේ. හොඳේ? මේ ඉස්කෝලේ නෙවෙයි. තව ලොකු ඉස්කෝලයකට යන්න ඕනේ තව අවුරුදු 5කින්. හොඳේ? එතකොට ඊට පස්සේ ඔයගොල්ලෝ පාසලෙන් එළියට යන්නේ සමතෙක්, දක්ෂයෙක්, රටට ලෝකයට ප්‍රයෝජනයක් දෙන හොඳ පුරවැසියෙක් හැටියට යන්න පුළුවන් කියන එක මට විශ්වාසයි. மட்டக்களப்பு செங்கலடியில் மின்சாரம் தாக்கி 2 உயிரிழப்பு. மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்திற்குட்பட்ட பன்குடாவெளி புலையவெளியில் இன்று காலை யானைவேலி மின்சாரம் தாக்கி ஆணொருவரும் பெண்ணொருவரும் உயிரிழந்துள்ளனர். மட்டக்களப்பு பன்குடாவெளி புலையவெளியை சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 48 வயதுடைய செல்வம் கர்ணன் மற்றும் ஏறாவூர் 5ஆம் குறிச்சி வெற்றிவேல் வீதியை சேர்ந்த 4 பிள்ளைகளின் தாயான 43 வயதுடைய தமிழ்ச்செல்வி செல்வகுமார் ஆகிய இருவரும் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இன்று காலை பிள்ளையாவளியை சேர்ந்த பெண்ணொருவர் மீன் வாங்குவதற்காக ஆற்றங்கரைக்கு சென்ற சமயம் ஆற்றங்கரையை அண்டிய பகுதிகளில் காட்டு யானைகளை தடுக்க போடப்பட்டிருந்த வேலியில் இணைக்கப்பட்டிருந்த மின்சாரத்தில் சிக்கி உயிருக்கு போராடியுள்ளார். இதனை அவதானித்த மீனவர் ஒருவர் ஓடிச் சென்று மின்வேலியில் சிக்கிய பெண்ணை காப்பாற்ற முற்பட்ட போது அவருக்கும் மின்சாரம் தாக்கிய நிலையில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழர் பகுதியில் இன்றும் டிப்பர் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பளை நகர் பகுதியில் விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து பளை நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளும் பளையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனமும் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் சோரன்பேட்டு பகுதியை சேர்ந்த குமாரசாமி செல்வவதி என்ற 63 வயதுடைய பெண் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். டிப்பர் வாகனத்தின் ஓட்டுநர் பளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
ரீதியான ஸ்ரீதரன் விடயத்தை எடுத்துக்கொண்டால் அரசியல் ரீதியான முடிவுகளை எடுக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு இடம் நமது ஜாப் அடிப்படையில் பொதுக்குழு. இன்று அந்த பொதுக்குழு நீதிமன்றத்தில் முடக்கப்பட்டிருக்கின்றது, திட்டமிட்டு முடக்கப்பட்டிருக்கின்றது, இதே குழுவால் முடக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் நான் சொல்வதில்லை என்ன தவறு? இவர்கள் உளவாளிகள். இந்த உளவாளிகளின் கைகளுக்கு சென்று ஒட்டுமொத்தமாக இன்று அந்த கட்சி முடக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சரி, ஸ்ரீதரன் போன்றவர்கள் இந்த விடயத்தை கையாள வேண்டியது பொதுக்குழு தவறினால் அடுத்ததாக மத்திய குழு செய்ய வேண்டியது. இன்று அதை கூட மத்திய குழுக்கு கொண்டு செல்லவில்லை. பாராளுமன்ற குழு தலைமை பதவி என்பது சாதாரணமாக பாராளுமன்றத்துக்கு அந்த வருடம் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பாராளுமன்றத்தில் தான் இந்த தீர்மானம் எடுக்கப்படும். ஆனால் ஸ்ரீதரனின் விடயத்தில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று சொன்னால் இவர்களின் அரசியல் குழுவுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. எனவே இது பின்புலத்தில் நன்கு திட்டமிட்டு ஸ்ரீதரன் உட்பட அனைவரும் ஏமாற்றப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் கூறும் காரணம், ஸ்ரீதரனை இதில் நியமித்தது அரசியல் குழு, எனவே நாங்கள் அதை விலகிக்கொள்வோம். உண்மை அதுவல்ல. பாராளுமன்றத்தில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானம் எடுத்தால் கூட அங்கு 5 பேர் ஸ்ரீதரனை ஆதரித்து இன்று கடிதம் எழுதியிருக்கிறார் நினைக்கிறேன். ஆனால் அதையும் மீறி இதையும் மீறி இவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்ததுதான் தவறு. ஸ்ரீதரன் தவறாக இருக்கலாம், ஆனால் அதில் யாரை போடுவது அல்லது ஸ்ரீதரன் என்ன பிழை விட்டார் என்று கேட்பது, கதைப்பது அனைத்துமே பாராளுமன்ற குழு செய்ய வேண்டியபடி, அது இந்த அரசியல் குழு எடுக்க வேண்டிய விடயம் அல்ல. இவர்களுக்கு தெரியும், மத்திய குழு கொண்டு சென்றால் கூட ரகசிய வாக்கெடுப்புக்கு போனால் சில சமயம் தோற்று விடுவோம் பயம். அவர்களில் 18 பேர் தான் இருந்தார்கள், ஆனால் 41 பேர் ஒட்டுமொத்த மத்திய குழு உறுப்பினர்கள். எனவே அங்கு அரைக்கரை இடிக்கின்றது. அங்கே சில நியாயவாதிகள் இந்த 19 பேரும் தங்களது நியாயங்களை புரிந்து கொண்டு மாற வேண்டும். அப்படி வந்தால் கூட நிச்சயமாக இந்த தீர்மானம் தவறான ஒரு தீர்மானமாகத்தான் இது இருக்கின்றது. இப்ப அதுல ஒருவர் கூறுறார், அந்த குழுவில் இருந்தாலும் ஒருவர் ஊடகத்துக்கு சொல்றார், நாங்கள் ஏற்கனவே தீர்மானம் எடுத்து விட்டோம் இவரை நீக்குவது. மற்றவர் கூறுறார், தலைவர் கூறுகிறார் இல்லை, பதில் தலைவர் அவர் கூறுகிறார் இல்லை இல்லை நாங்கள் கதைத்த நாங்கள் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை. அப்ப அவர்களுக்கு ஏன் அங்க முரண்பாடுகள் தெரிகிறது? முரண்பாடுகள் அல்ல, தீர்மானங்களை அவர்கள் ஒழுங்காக எடுப்பதில்லை. சாதாரணமாக ஒரு கோயில் கூட்டமாக இருக்கட்டும், ஒரு நிர்வாக கூட்டமாக இருக்கட்டும், ஒரு கிராமிய கூட்டமாக இருக்கட்டும், ஒரு சாதாரண நடைமுறை உண்டு. ஒரு நிகழ்ச்சி நிரல் அனுப்பப்படும், அந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் அந்த கூட்டம் நடைபெற வேண்டும். அதுக்குத்தான் அதிகாரம் உண்டு. அந்த நிகழ்ச்சி நிரலில் இல்லாத விடயங்கள் ஏனைய விடயங்களை பரிசீலிக்கப்படலாம். ஆனால் மீண்டும் தீர்மானம் எடுப்பதை ஏனைய விடயங்களில் தீர்மானம் எடுப்பதில்லை, ஒரு காலம் எடுக்கக்கூடாது. ஏனைய விடயங்களில் உள்வாங்கப்பட்ட விடயம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அடுத்த கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரல் உள்வாங்கப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டு அடுத்த கூட்டத்தில் அது தீர்மானிக்கப்படும். இங்கு இதைத்தான் சொல்றது சுமோ மந்திரம். அதாவது இந்த சுமோ மந்திரம் தான் இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சியை ஒட்டுமொத்தமாக உருக்குலைத்தது. அதாவது இந்த ஸ்ரீதரன் கூட கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார். அந்த கூட்டத்துக்கு முதல் நாள் போய் தலைவரை சந்தித்து கேட்டிருக்கின்றார், நீங்கள் என்னென்ன விடயங்கள் எடுக்க போறீங்க, அதிலே குறிக்கப்பட்ட விடயங்கள் வேறு வேறு. அதனால் அவர் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவில்லை. திடீரென்று சுமோ மந்திரம் என்ன செய்திருக்கின்றது என்றால் அந்த கூட்டத்தில் நாங்கள் இவரை நீக்குவதாக தீர்மானம். நிகழ்ச்சி இல்லாத ஒரு விடயத்தை அந்த இடத்தில் தீர்மானிக்க முடியாது. அதை அவர் எழுதியிருக்கின்றார். ஒரு நியாயமான ஒரு குழுவை அமைத்து விசாரிக்கின்றனர். அதான் உண்மை. இதே சுமோ மந்திரத்தின் ஊடாகத்தான் மாவை சேனகராஜா நீக்கப்பட்டார். நிகழ்ச்சி நிரல் சேர்க்கப்படாத விடயம் உள்வாங்கப்பட்டு திடீரென அவரை நீக்குவதாக கடிதம் ஏற்கனவே எழுதிவிட்டோம், நீக்கிவிட்டதாக செயலாளர் எழுதிவிட்டார்னா செயலாளர் எழுதுவதற்கு முதலே அதுக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், தலைவரையிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும். அதை எதுவுமே செய்யவில்லை. அதே போல்தான் என்னை நீக்கிய பொழுது கூட நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன். நிகழ்ச்சி நிரல்கள் அனைத்தும் முடிவடைந்த பின்
நான் அதை தலைவரை நீக்கும் தீர்மானத்துக்கு எதிர்த்து நான் வெளியேறினேன். வெளியேறிய சந்தர்ப்பத்தில் திடீரென என்னுடைய விடயத்தை உள்ளே எடுத்து நீக்கி கொண்டார்கள். அதே போலதான் இன்று சிறிதருக்கு நடக்கின்றது. அதாவது நிகழ்ச்சிகள் எதுவும் கேட்க மாட்டார்கள், சுமோ மந்திரம் ஊடாக நீக்கி விடுவார்கள்.